நாளிலும் ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து நம்முடைய பைபிள் ஸ்டடியில் பார்த்து கொண்டு வருகிற காரியங்களை தொடர்ந்து தியானிக்கிறோம். த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் செயல்பாடுகள். ஆமென். ஆவியின் செயல்பாடு, அதை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசம் அவனை உணர்வுள்ளதாய் மாற்றும். பரலோகம் பேசுகிறத, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறத உணர்வோடு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு, ஆமென், ஆவி பிரதியுத்தரம் சொல்ல ஏவுகிறது. எப்போ பிரதியுத்தரம் சொல்ல ஏவோம்? புரிந்து கொண்டாதான், ஏற்றுக்கொண்டாதான். எனக்கு புரியுது, வார்த்தை புரியுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இருதயமாக என் இருதயம் இருக்குது, எனக்குள்ள என்ன விதைத்திருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியுது, நான் அதை எல்லா காவலோடு காத்து கொண்டு வருகிறேன். ஆமென். என் நடத்த மூலமாக நான் அதை வெளிப்படுத்த பிரயாசப்படுகிறேன். தட்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்பிரிட். ஆமென். எஸ், ஆவியின் செயல்பாடு, நமது ஆவியினுடைய செயல்பாடு. நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும்போது கிறிஸ்துவின் உண்மையான ஆவியை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் 14 அதிகாரம் 17 வசனத்தில் உலகம் அந்த மன்னிக்கவும் அதனுடைய 14 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. எஸ், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவங்களுக்குள்ள அது ஃபங்க்ஷன் செய்யாது. பெற்றுக்கொள்ள மாட்டாதுன்னா பெற்றுக்கொண்டாதானே, அவங்க பெற்றுக்கொண்டாதானே அது அவங்களுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகும். ஆமென். கர்த்தர் சொன்னார், ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது ஏறக்குறைய 5000 பேருக்கு அதிகமாக இருந்தாங்க. 5000 பேருக்கு அதிகமாக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை 5000 பேர் பார்த்ததாக கொரிந்தியருக்கு எழுதுகிற நிருபத்திலே பவுல் எழுதுகிறான். ஆனால் பாருங்கள், பெற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் தான்? 120, 120 பேர் தான் பெற்றுக்கொண்டாங்க. அதே கணக்கு தான் இன்றைக்கும் வருது. இன்றைக்கும் அதே தான். ஆமென். எல்லாருமா பெற்றுக்கொள்கிறாங்க. உலக பிரகாரமாக இருக்கிறவங்க, உலகத்தை பெற்றுக்கொண்டவங்க, உலக ஆசாபாசத்தில் சிக்கப்பட்டிருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்களுக்கு கூட அது பொருந்தும். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். சில பேர் சபையில் வந்தாலே அவங்களுக்குள்ள ஃபங்க்ஷனிங் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுங்கிறத அவங்களே வகையிருக்கிறாங்க, அவங்களே வரையறுத்து வச்சுருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் நேரம் தான் ஜெபிக்கணும், இவ்வளோ நேரம் தான் துதிக்கணும், அது இப்படி தான். எல்லோரும் அந்நிய பாஷை பேசினா நான் பேச மாட்டேன். ஐயய்ய, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. சபைக்கு போனோமா, ஒரு ஆவிக்குரிய சபை, அவ்வளோதான். ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனிங் ரொம்ப முக்கியம். ஆமென். உங்கள் அவயங்கள் ஒவ்வொன்றும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு ஆர்கன், ஒரு இது தேவை உங்களுக்கு, இல்லையா? ஒரு நியூட்ரிஷன் தேவை. அது உங்களுக்கு ப்ராப்பராக இருந்தால் தான் அந்தந்த அவயம் ஃபங்க்ஷன் ஆகும். எலும்புக்கு ஒன்று, இல்லையா? ரத்தத்துக்கு ஒன்று, ஆமாம், நம்ம சரீரத்துக்கு ஒன்று. அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல்லையும், ஆத்மாவுக்கு ஆவிக்கு உரிய அந்த ஃபங்க்ஷனிங். ஆமென். தட் இஸ் த ட்ரூத், த வேர்ட். நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா? லைஃப். எஸ், கிவ்ஸ் லைஃப். அது உங்களுக்கு லைஃப். ஆமென். பிரைஸ் காட். அப்போ உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இஸ் வித் யூ. அதுக்கு வித் மீன்ஸ் beside, அப்படின்னா அருகே, அருகில். தட்ஸ் கால்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். காட்ஸ் பிரசன்ஸ். நம்ம ஆராதிக்கும் போது காட்ஸ் பிரசன்ஸ் நம்ம கூட இறங்கி வருகிறது. இன்ஸ்ட்ருமெண்டல் நம்முடைய ஆராதனை, அதில் காட்ஸ் பிரசன்ஸ் வித். ஆமென். அந்த பிரசன்ஸ் என்ன செய்கிறது? ரஷ்ஷிங், தள்ளிக்கொண்டு நம்ம அந்த ப்ரெசன்ஸ், அதுக்கு ஏற்ற அந்த ஃபங்க்ஷனிங் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அது என்ன செய்கிறது? தேவ வல்லமையை நமக்குள்ளே இழுக்கிறது. தேவ வல்லமை நமக்குள்ளே இழுக்கப்படுகிறது. தேவ வல்லமையினாலே நாம் இழுக்கப்படுகிறோம், அல்லது தேவ வல்லமை நமக்குள் இழுக்கப்படுகிறது. ஏதோ ஒன்று நம்ம அதுக்குள்ளே போய் இழுக்கப்படுகிறோம், அல்லது அவர் நம்ம இழுத்து கொள்ளுகிறார்.
இதைத்தான் உன்னத பாட்டில் சூலமித்தி சொல்லும்போது சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும் பின்னே ஓடி வருவேன். எஸ், என்னை இழுத்து கொள்ளும், ட்ராமி, ஹல்லேலூயா, நான் பின்னே ஓடி வருவேன். பிரசன்ஸ், ஆமென், காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் வித் யூ. தட்ஸ் வித் பீயிங் beside. Besideனா அருகே, அருகே. கிரீக்கில் பாரா அப்படிங்கிற பதம் வருகிறது. அப்போது ஆவியானவர் இதே பூமியில் முன்பு இருந்தார், ஆதியில் இருந்தார், ஆதியில் அசைவாடி கொண்டிருந்தார், ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார், ஒழுங்கின்மையின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார், சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக அசைவாடி கொண்டிருந்தார், வார்த்தை வருகிற வரையிலும் அசைவாடி கொண்டிருந்தார். எஸ், அப்போது தேவனுடைய வேலைக்காக மனிதர்களை அவர் அபிஷேகித்து குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவர்களை அவர் என்ன செய்தார்? பயன்படுத்த ஆரம்பித்தார் இல்லையா? தேவனுடைய ஆவி, என்னுடைய ஆவி மனுஷனோட கூட போராடாதுன்னு சொன்னார். இந்த டிஸ்டன்ஸ், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சார். எங்களை போராடாது, நான் சொல்கிற பேச்சை கேட்கலை, கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தார். அதுக்கு பிறகு பர்டிகுலர் ரீசன், யாரை வந்து தீர்க்கதரிசியா, யாரை வந்து ஆசாரியனா, யாரை வந்து ராஜாவா அப்படி நடத்தணுமோ அப்படி அவங்க மேலே கர்த்தருடைய வல்லமை அபிஷேகமாக இறங்கினது. ஆமென், ஸ்தோத்திரம். தட்ஸ் த ஃபங்க்ஷனிங். ஆமென், நம்மளை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு போகிறது தான் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இந்த ஃபங்க்ஷனை நம்முடைய ஸ்பிரிட் ஃபங்க்ஷன் சரியாக இருந்தால் தான் அவருடைய ஃபங்க்ஷன் சரியாக நம்ம மேலே வரும். நம்ம அதுக்கேற்ற ஃபங்க்ஷனிங் லைஃப்பில் இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷன் நம்மை வந்து நிரப்பி நம்மை பயன்படுத்துகிற வேலைக்காக கர்த்தர் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். அப்போது அதே மாதிரி தான் அவர்கள் பாதை மாறும்போது அவரும் அவரிடத்திலிருந்து என்ன செய்கிறார்? விலகி விடுவார். God spirit departed from King Saul. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ஏன்னா சவுலுடைய ஆவியில் சரியான ஃபங்க்ஷன் இல்லை, இந்த ஃபங்க்ஷனில் கோளாறு. எஸ், செயல்பாட்டில் கோளாறு, ரிசீவ் பண்ணுறதுல கோளாறு, வார்த்தையை ரிசீவ் பண்ணுறதுல கோளாறு. ஆமென், வார்த்தையை ரிசீவ் பண்ணி அதை காத்து அதுக்கு கீழ்ப்படிந்து, ஆமென், அதுபடி நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபங்க்ஷனிங் அவனுக்குள்ளே இல்லை. ஆமென். ஸோ அதில் என்ன செய்கிறார் கர்த்தர்? அவனிடத்திலிருந்து விலகினதாக வேதம் சொல்கிறது. அதே போல் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூட பாருங்கள், 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். எஸ், இறங்கி இருந்தார். ஃபார் வாட் பர்பஸ்? ஃபங்க்ஷனிங். அவனை ஆப்ரேட் பண்ணுறது, அவன் ஆவியோடு கூட இணைந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அவனோடு கூட வந்து இறங்கி இருந்தார். அப்போது கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனான் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு என்ன செய்தான்? பயந்தான் என்று 1 சாமுவேல் 18:12 நாம் பார்க்கிறோம். அப்போது ஆவியானவர் விசுவாசிகளுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எஸ், அவருடைய ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னா லைஃப். அமேன், நியூ லைஃப். அமேன், ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் ஒளிந்து போயின. புது சிருஷ்டினா என்னது? த நியூ ஃபங்க்ஷன், த நியூ லைஃப். ஹோலி ஸ்பிரிட் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே பாருங்கள், அங்கே வந்து அங்கே ஃபங்க்ஷனிங்லாம் என்னது? என்ன ஃபங்க்ஷனிங்காக இருந்துச்சு? எல்லாமே ஈவில் ஃபங்க்ஷன். ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தில் இருள், டோட்டலி டாமினேட்டட் பை ஈவில். அமேன். அவன் தள்ளப்பட்ட உடனே அந்த இடத்தெல்லாம் அவன் ஆக்கிரமித்து எப்படியும் ஒரு மனுஷனை சிருஷ்டிப்பார், யாரையாவது ஒருத்தரை சிருஷ்டிப்பார், நமக்கு எதிர்த்தாக ஒருத்தனை உண்டாக்குவார். அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ஸில் இவங்களை அடக்கி வச்சு இவங்களை ஒன்றும் செய்ய விடாமல் நம்ம ஃபங்க்ஷனில் இவங்கள வச்சுருக்கணும். இவங்கள வச்சுருக்கணும் தான் அவன் என்ன பண்ணான். எஸ், பட் ஓவரிங் ஸ்பிரிட் ஃபார் நியூ லைஃப், when the word came, வார்த்தை வந்த உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. எஸ், த லைஃப். அமேன், த ஃபங்க்ஷன் ஆஃப் லைஃப்.
முதலாக பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், நிறைய லைஃப் அங்கே நிறைய காரியங்களை கர்த்தர் பிறப்பிக்கிறார். நிறைய காரியங்கள் உண்டாக கடவுதுன்னு உண்டாகிட்டே இருக்கு. திஸ் ஆர் வாட் த லைஃப். ஆமென். ஒவ்வொரு லைஃப், மிருகங்களுக்கேற்ற லைஃப், வானங்களுக்கேற்ற லைஃப், ஜீவன், ட்ரீஸ், பிளானட்ஸ். அடுத்தது என்னது? மனுஷன். 6ஆம் நாளில் மனுஷன், அவனுக்குள்ள ஜீவ சுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. ஃபங்க்ஷனிங், அது ஃபங்க்ஷன் ஆகுது. ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாக ஜீவ ஃபங்க்ஷன். எஸ், லிவிங் ஃபங்க்ஷன். ஒரு லிவிங் வேர்ட், ஒரு லிவிங் வார்த்தை அவனுக்குள்ள அற்பத்திலிருந்து என்ன செய்ய, அவனுடைய ஹார்ட் என்ன ஆகுது? ஃபங்க்ஷனிங். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அந்த ஹார்ட் என்ன ஆகுது? அப்பத்திலிருந்து ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷனிங். அதே தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நம்ம சபைக்குள்ளே வந்த உடனே நம்முடைய ஹார்ட், நம்முடைய ஸ்பிரிட் ஃபங்க்ஷனிங். ஹார்ட் இப்போ பாருங்கள், என்றைக்கு நீங்கள் பிறக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் நமக்குள்ளே உண்டாச்சோ, அது எத்தனை வயசு வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமென். எத்தனை வயசு வரைக்கும்? 100 வயசுனா 100, 50னா 50, 40னா 40. அது குறிப்பிட்ட அளவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெஷர்ஸ், அது வரைக்கும் அது ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே அது என்னென்ன செய்யணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அது எல்லாவற்றையும் அவருக்குள்ளே செய்து முடிப்பார். எஸ், 40 வயசு ஆளுக்கு 100 வயசுக்குள்ள ஃபங்க்ஷனை வச்சு கூட அனுப்புவார். இயேசுவுக்கு பாருங்கள் 33 ஆண்டு தான் இந்த பூமியில் ஃபங்க்ஷன். ஆனால் பாருங்கள், ஒரு பூரணமான ஃபங்க்ஷன். அவருக்குள் சகலமும். ஆமென். அவருக்குள் சகலமும். ஆமென். வித்தவுட் மெஷர். யோவான் 3:34 சொல்கிறது அளவில்லாத ஃபங்க்ஷன். ஆமென். இந்த 33 ஆண்டு காலத்துக்கு ஏற்ற ஃபங்க்ஷன் கிடையாது, அளவில்லாத அளவுக்கு ஃபங்க்ஷன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போது விசுவாசிகளுக்கு அவர் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர், த ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப் டு த பிலீவர்ஸ். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில், முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மா, முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:6 என்ன சொல்லுகிறது? ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இந்த ஃபங்க்ஷனிங் எப்படி ஸ்டார்ட் ஆகிறது? ஆவியே உயிர்ப்பிக்கிறது. எஸ். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த ஃபங்க்ஷனிங் எப்படி வருதுன்னா, குயிக்கனிங். எப்படி வருது? உயிர்ப்பிக்கிற வல்லமையிலிருந்து வருது. டெட் லைஃப், பழைய வாழ்க்கை நமக்குள்ளேருந்து போன உடனே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே எப்படி அந்த பழைய வாழ்க்கை, ஒழுங்கின்மை, வெறுமை, நான் சொன்ன பிகினிங் காட் கிரியேட் ஹெவன் அண்ட் எர்த், அதில் காணப்பட்ட அந்த சேம் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒழுங்கின்மை, வெறுமைகள் இடையில ஒட்டிக்குது இல்லையா? நம்முடைய ஜீனில் ஒட்டிக்குது, நம்முடைய பிறப்பில் ஒட்டிக்குது. அதிலிருந்து இந்த பூமிக்கு வந்த உடனே அவைகள் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அவைகள் அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொள்ளுது. பாவம் வாசப்படியில் படுத்திருக்கிறது. பாவத்துக்கு மனுஷன் அடிமையாக்க கொள்ளப்படுகிறான். தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறான். தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். பரிசுத்தாவிக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். அவனுக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு விரோதமாகவே அவன் கலகம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவர் அறியாமல் இருக்கிறான். பார்த்தோம்ல, உலகம் அந்த சத்தியம், ஏன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொள்கிறான். உலகம் அவனை ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துடுது. வேர்ல்டு ஃபங்க்ஷன் அதான் பாருங்கள், படிப்பு, ஞானம், அறிவு, பட்டம், பதவி, அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் அது கொண்டு போயிடுது. சோத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் போகும்போது. ஆமென். அதில் மிதமிஞ்சி போகும்போது தான் அதை பிசாசு எடுக்குது. சோத்திரம். அவன் ரெடியாக இருக்கிறான். அதில் வர்ற ப்ரைடு, அதில் வர்ற ப்ரௌட், அதில் வர்ற மணி, அதை குறித்துலாம் நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதில் நிறைய பேர் தான் இந்த உலகத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. ஆனால் த ஹோலி ஸ்பிரிட் ஃபங்க்ஷன், த காட்ஸ் ஃபங்க்ஷன், அது உங்களை நடத்தும் போது அருமையாக நடத்தும். ஆமென். எந்த ஒரு காரியத்திலையும் உங்களை, ஏன்னா அது நடத்தும்போது ஃபஸ்ட்டு அது எப்படி நடத்துகிறதாம்? 2 கொரிந்தியர் 3:6 வாசிங்க. ஆமென். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அவரே எங்களை, இந்த ஃபங்க்ஷன் முதலாவது என்ன செய்கிறது? தகுதி உள்ளதாய் மாற்றுகிறது, தகுதிப்படுத்துகிறது, நம்ம தகுதியாக்குகிறது. நீ இதுக்கு தகுதி மகனே, நீ இதுக்கு தகுதி மகளே. உலகம் உன்னை பற்றி உலகத்தை பற்றி நீ கவலைப்படாத, நான் உன்னை தகுதிப்படுத்தியிருக்கிறேன். ஆமென். தாவீதை யார் தகுதிப்படுத்தினா? கர்த்தர். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அவர் தகுதிப்படுத்தலை, தெரிந்து கொள்ளலை.
அவனை யார் தகுதிப்படுத்தினது? அற்பமும் சொற்பமுமாய் எண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் தகுதிப்படுத்தினார். ஆமென். அந்த தகுதி தான் கிருபையாக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வர்றது. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஈவுக்கு பேர் தான் என்னது? கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்கிறோமே, இந்த தகுதி. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாகிறாமல் ஆவிக்குரியதாக. பார்த்தீங்களா? அந்த அது எழுத்துக்குரியதாக இராமல் சும்மா எழுதிட்டு போகிற அந்த ஸ்தோத்திரம் என்னது? நாட் ரிட்டன் வேர்ட். ரிட்டன் வேர்ட் எழுதியிருக்கிறேன், படித்து நடந்துக்க, படித்து பாடத்தை படித்து நடந்து வாழ்க்கையில் முன்னேறி வந்துரு, அப்படி அல்ல. திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆமென். திஸ் இஸ் என்ன ப்ராசஸ்? ஆவிக்குரியதாக இருக்கிறது. உலகத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. உலகம் அதுக்குள்ளே நுழையவே முடியாது. ஆமென். இது தனி. சபைங்கிறது தனி ஃபங்க்ஷன். உண்மைதானா? தனி ஃபங்க்ஷன். உலகத்தை மாதிரி இங்கே ஃபங்க்ஷனிங் கிடையாது. இங்கே தனி ஃபங்க்ஷன். இங்கே டிவைன் ஃபங்க்ஷன், டிவைன் ரூல். தனி, எல்லாமே தனி. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆவிக்குரிய ஜீவியம் உங்கள் ஃபங்க்ஷன்லாம் பாருங்கள், எப்படிப்பட்ட ஃபங்க்ஷனாக இருக்கும் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அந்த எந்த ஃபங்க்ஷனிங் லைஃப்பில் எப்படி நடத்துகிறீங்கிறத நல்லா பாருங்கள். அப்போ ஆவி முதலாவது என்னதாகிறது? உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஆவிக்கு எழுத்துக்குரியதாக இராமல் அது எப்படி இருக்குதா? ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேர்ல்ட். ஆமென். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒன்று ஸ்பிரிச்சுவல். எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. பட் த ஸ்பிரிட் கிவத் லைஃப். த ஸ்பிரிட் கிவத் லைஃப். ஆமென். எஸ். எப்படி அது லைஃப் நமக்குள்ளே, அது எப்படி லைஃபாக வருது? அதான் இன்றைக்கி நமக்கு த லைஃப் ஃபங்க்ஷனிங். அது எப்படி அந்த லைஃப் ஃபங்க்ஷனிங்கில் வருது? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்னும் உங்களுக்குள்ள அந்த லைஃப் ஃபங்க்ஷனிங் இல்லைன்னா நீங்கள் நல்லா உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனிங் உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஆமென். எழுத்து கொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எஸ். அப்போ வார்த்தை உங்களை என்ன செய்து குத்தி 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 எப்போவுமே வார்த்தை உங்களை குத்திகிட்டே இருக்கு. உங்களுக்குள்ள லைஃப் ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. தேவனுடைய வசனம் வல்லமையும் ஜீவனும் இருபுறமும் கருக்குள்ள நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷனுக்குள்ளே நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆவிக்குரிய சபையில் இருந்தால் கூட நீங்கள் நல்லா பார்க்கலாம், எல்லா காரியத்திலும் அவங்களால ஃபங்க்ஷனாக வர முடியாது. ஆனால் உலக ஃபங்க்ஷனுக்கு சொல்லுங்கள், வரிந்து கட்டிட்டு போவாங்க, வாலியன்ட்ராக போய் அட்டன் ஆவாங்க. உலக ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அவங்கள குடும்ப சகிதமாக எல்லாம் பக்காவாக வந்துடுவாங்க. சுற்றமும் சூழ நட்பும் அப்படியே வந்து நிற்பாங்க. அந்த ஸ்டேஜிலலாம் போய் நிற்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேங்காக நிற்பாங்க. நாங்கள் உலகம். ஆமென். எங்களுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன், இது எங்கள் ஃபங்க்ஷன். யார் ஃபங்க்ஷன்? எங்கள் ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், எங்கள் நண்பர்கள் ஃபங்க்ஷன், எங்கள் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வரும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட். ஆவி உயிர்ப்பிக்கிறது. இந்த ஃபங்க்ஷன் வந்து தனி. ஆமென். இதைத்தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆமென். இதில் என்னென்னா, நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி நம்ம இந்த பூமியில் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு 2 பேரண்ட்ஸ். உண்மைதானா? நம்ம இந்த பூமியில் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு 2 பேரண்ட்ஸ். அதே மாதிரி தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு 2 பேரண்ட்ஸ். ஒன்று ஸ்பிரிட், இன்னொன்று வேர்ட். யோவான் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசி. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஆமென், except a man be born of water and of the Spirit, amen, he cannot enter into the kingdom of God.
அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போக முடியாது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போக முடியாது. பரலோக கிங்டம் ஃபங்க்ஷனுக்குள்ளே போக முடியாது. எல்லாராலையும் அங்கே போக முடியாது. புத்தி உள்ளவர்கள் 5 பேர், சாரி, புத்தி உள்ள கன்னிகைகள் மொத்தம் 10 பேரில் புத்தி உள்ளவர்கள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர். அப்போ அந்த புத்தி இல்லாதவர்கள் யார்? உலகம். அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அந்த எண்ணெயினுடைய மேன்மை தெரியல. ஏதோ கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். ஆனால் அந்த ஸ்பேர் தக்க வைத்துக் கொள்ளுகிற மேன்மை அது இல்லை. ஃபங்க்ஷனிங்குக்கு அது வேணும். ஆமென். உண்மைதானா? உண்மைதானா? ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவை? லைட் தேவை, வெளிச்சம் தேவை. ஆமென். உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கணும். அந்த வெளிச்சத்தோடு எப்பவும் இருக்கணும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் இருளுக்குரியவர்கள் அல்ல. ஆமென். அப்போ பைபிள் சொல்லுகிற பிரகாரம் the first function is the spirit function, the spirit of God and the word of God. யாக்கோபு 1:18 வாசிங்க. 1 பேதுரு 1:23-25 முதல்ல யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை பாத்தீங்களா, சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். It was of his own will that he gave us birth as his children by the word of truth. By the word of truth. இதைத்தான் நீங்கள் யோவான் 16 படிச்சீங்க. 14 சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் த ஃபங்க்ஷனிங் சபையில் வார்த்தை மூலமாக தான் த ஃபங்க்ஷனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா உங்கள் பெர்த் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் சொன்னேன்? ஸ்பிரிட், வேர்ட். ஜலத்திலும் ஆவியிலும் ஸ்பிரிட், வேர்ட். உங்கள் ஃபங்க்ஷனிங் எதில் இருக்குது? ஸ்பிரிட் ஃபங்க்ஷன் எதில் இருக்குது? வார்த்தையிலும் ஆவியிலும். வார்த்தையிலும் ஆவியிலும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன். ஆமென். அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து தான் வேதம் சொல்லுகிறது பை த வேர்ட் ஆஃப் ட்ரூத். ஆமென். பை த வேர்ட் ஆஃப் ட்ரூத். ஆமென். சத்திய வசனத்தினாலே நம்மை என்ன செய்தாராம்? ஜெனிப்பித்தார். இப்போ 1 பேதுரு 1:23-25 வரைக்கும் வாசம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பட் ஆஃப் இன்கரப்ஷபிள். அது நமக்குள்ள என்ன? அந்த ஜீவன் இன்கரப்ஷபிளை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தை நமக்குள்ள என்ன கொண்டு வருகிறது? என்னைக்கு நீங்கள் பிறந்தீங்களோ அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்குள்ளே அழிவுள்ளதை கொண்டு வருகிறது அல்ல. இன்கரப்ஷபிள், கரப்ஷபிள் இல்லாத ஒரு ஜீவியம், கரப்ட் இல்லாத ஒரு ஜீவியத்தை அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. ஃபங்க்ஷனிங், அந்த ஃபங்க்ஷனிங் அது ஸ்டார்ட் ஆகி அந்த கரப்ஷன் இல்லாத ஒரு ஜீவியம், கரப்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். அதை ஸ்தோத்திரம். பை த வேர்ட் ஆஃப் காட் which liveth and abideth forever. Yes, liveth and abideth forever. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள். நான் சொன்னல பி சைடு, அருகிலே. ஆமென். எஸ். அப்போது அபைடத் எப்போவுமே நமது அருகிலே நமக்குள்ளே இருந்த அந்த ஃபங்க்ஷனிங் காட் வார்த்தையும் ஆவியிலும் நம்மை கர்த்தர் என்ன செய்வாராம்? நடத்தி கொண்டே இருப்பார். வாசிங்க தொடர்ந்து. மாம்சமெல்லாம் முல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம். ஆமென். பார்த்தீங்களா? இந்த ஃபங்க்ஷனிங் சபையில் இன்னைக்கு சுவிசேஷமாய் வார்த்தையா சபைக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து எல்லா காவலோடு கூட காத்து, ஆமென், அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா காவலோடு கூட நீங்கள் காத்து கொண்டு வரும்போது இட்ஸ் பிரிங்ஸ் நியூ லைஃப்.
த நியூ ஃபவுண்டெயின், ஒரு ஜீவ ஊற்று, அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகள் 4:23 வேதம் சொல்லுகிறது. புது காரியங்களை பிறப்பிக்கும், புது புது காரியங்களை பிறப்பிக்கும். பூமி எப்படி புல்லை முளைப்பித்தது, பூண்டை முளைப்பித்தது, விதையுடைய கனிகளை முளைப்பித்தது. த நியூ, ஆமென். ஆதியாகமம் 1:12-13 அப்புறம் படிங்க. விதையுடைய கனிகள், விதையுடைய கனிகள்லாம் என்னது? விதைய கனியை பிறப்பிக்கும் போதே கனிக்குள்ளே என்ன இருந்தது? விதை இருந்தது, சீடு. ஆமென். சீடுக்குள்ளே என்ன இருந்தது? கனி இருந்தது, ஃப்ரூட்ஸ் இருந்தது, நேச்சர் இருந்தது, ஸ்வாபம், ஃபங்க்ஷனிங். வார்த்தையில் என்ன இருக்குது? ஃபங்க்ஷன். புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தையில் சீடுனா வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன், லைஃப், லைஃப், ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஒரு சின்ன விதைக்குள்ளே பெரிய ஆலமரம் இருக்குது. நம்ம ஆலமரம், நம்ம விதையை தான் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அதை எப்படி பார்ப்பார்? பெரிய பிக் ட்ரீ, பிக் ட்ரீ. ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். கண்டு விசுவாசிப்பவர்களை விட காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான். நம்ம கண்டு களி கூறுறோம், ஆவியில் கண்டு களி கூறுறோம். எஸ், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடத்துவார், இப்படி தான் கர்த்தர் நடத்துவார், இப்படி தான் இருக்கும், இந்த ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எஸ், எஸ். உங்கள் ஆவியில் அந்த சீக்ரெட்டை அறிஞ்சு நீங்கள் நடக்கிறதுங்கிறது, யூ காட் இட். நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா பெற்றுக்கொள்ளாதவங்களை போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்களை காட்டக்கூடாது. கடந்த நாள் சாட்சியில் கூட சகோதரன் சொன்னார். என்ன சொன்னார்? அவருக்கு அது தேவன் என்ன செய்ய போகிறாருங்கிறது ஆவியில் தெரியும், தெரிய வச்சுருக்கார். திஸ் த ஃபங்க்ஷன். அது ஒரு ஃபங்க்ஷன். எப்படின்னா உங்கள் ஆவிக்கு மட்டும் தெரியும். அது தெரிந்து அது கண்டு களி கூறும், களி கூர்ந்து உற்சாகமாக அந்த வேலைகளை செய்யும். இது நாட் ஓன்லி அந்த ஒரு இதில் மாத்திரம் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் இருக்கணும். எல்லா காரியத்திலையும் நீங்கள் இருந்து பாருங்கள். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு சின்ன காரியத்தில் ஒரு ஈடுபாடோடு நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அவுட்வார்டில் எவ்வளோ பலவீனம், எவ்வளோ டயர்ட்னஸ், எவ்வளோ காரியம், போராட்டம், 4 பக்கமும் அந்த ஃபயரி டாட்ஸ் நம்ம மேலே அடித்து துவம்சம் பண்ணட்டும், பரவாயில்லை. இன் மை இன்னர் லைஃப் I have function. Amen. Spiritual function. My spiritual function is proper. Hallelujah. Amen. அதுதாங்க முக்கியம், அதான் முக்கியம். The result of new life அப்படின்னு என்னது? The result of new function. சபைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுடைய ரிசல்ட் ஆஃப் நியூ லைஃப், அது அந்த ஃபங்க்ஷனிங் எப்படி காட்டுனா லைஃப், நியூ லைஃப். எப்படின்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரை வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரை. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப பாத்தீங்களா? the God spirit, same Adam, முந்தின ஆதாம் ஜீவாத்மா, லைஃப் ஃபங்க்ஷன், ஜீவ ஃபங்க்ஷன். அதே தான் the same பிதா யாவேயுடைய ஸ்பிரிட், தேவ ஆவி. புரியுதா? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார்ல, the same spirit. அந்நாளில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார்னு மத்தேயு 10:20 சொல்லுதல. அப்போ அதே ஃபங்க்ஷனிங், அதே ஸ்பிரிட். என் ஆவி மனுஷனோட போராடாதன்னு சொன்னார்ல, பிதா சொன்னார்ல, சேம் ஸ்பிரிட். நல்லா கவனிக்கணும். அதே ஆவி, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் முதலாவது எப்படி இருப்பீர்கள்? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். அங்கே கர்த்தர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில், என் ஆவி மனுஷனோட மாம்சத்தோட போராடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாம்சத்தோட போராடாது, மனுஷனோட போராடாது. ஆனால் இங்கே பாருங்க,
இந்த ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். எந்த ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள்? பிதாவின் ஆவிக்குட்பட்டவர்கள். சும்மா இல்லை. ஹல்லேலூயா. பிதாவின் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அவருடைய ஆவி. அவர் ஆரம்பத்தில் என்ன செய்யணும்னு ஆதாம என்ன இமேஜில் நமது சாயலில் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக உண்டாக்கினார்ல, இப்போ அந்த இமேஜுக்கு இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு போகிறார், சபையை கொண்டு போகிறார். அது இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு பெரிய மேன்மை. ஆமென். அப்போ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ அந்த ஆவியோட கிறிஸ்துவின் ஆவி இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். தேவன் படைத்த பழைய சிருஷ்டியிலிருந்து விலகி போன ஆதாமை போல இல்லை. முந்தின ஆதாம் ஜீவாத்மா, பிந்தின ஆவி, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற பிந்தின ஆதாம் கிறிஸ்து. கிறிஸ்து தான் பிந்தின ஆதாம். பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறதுனால அந்த கிறிஸ்துவின் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனிங் நமக்குள்ளே வந்த உடனே கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அடுத்த வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது, பாருங்க எவ்வளவு அருமையான ஃபங்க்ஷன். இந்த சரீரம் எப்போ பேப்டைஸ் வாங்கி முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து சரீரம் புது சரீரமாக மாறிச்சோ அன்னையில இருந்து கிறிஸ்து ஆவி உங்களுக்குள்ள இருந்தால், உங்கள் ஆவியோட ஃபங்க்ஷனிங்கில் இருந்தால், கனெக்டிவிட்டியில் இருந்தால், சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஆமென். த ஃபங்க்ஷன், அது எப்படி சொல்கிறது? எஸ், த லைஃப், எஸ், பட் த ஸ்பிரிட் இஸ் லைஃப் பிகாஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் அது? ரைச்சஸ்னஸ் ஃபங்க்ஷன். ரைச்சஸ்னஸ் என்னது? நீதி செய்கிற கிரியை, நடக்கை. ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. ஒரு காலத்தில் அநீதியாக தான் இருக்கும், எல்லாம் பாவமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஃபங்க்ஷனில் வந்துடுச்சு? ரைச்சஸ்னஸ் ஃபங்க்ஷன். ரைச்சஸ்னஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் வந்துட்டீங்க வைங்களேன், நீதிமானுடைய சந்ததியாக கர்த்தர் உங்களை பார்ப்பார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்து தெரியாது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவன் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எஸ். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. சப்போஸ் இந்த சரீரம் சாவுக்கு எதுவாக எதுலையா போய் மாட்டிக்கிச்சு, எதுலையாவது போய் சிக்கிக்கிச்சுன்னா, இந்த ஃபங்க்ஷனிங் காட், இஃப் யூ அலோவ், அவர் உனக்குள்ளே வருகிறதற்கு மீண்டும் நீ இடம் கொடுக்கும்போது, பழைய ஏற்பாட்டில் சவுல்கிட்ட டிபார்ட்டட், அதே மாதிரி கிடையாது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்பட்டு சபையாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அப்படி கிடையாது. நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலகி போக மாட்டார். கேர்ஃபுல். ஆமென். விலகி போக மாட்டார். இந்த வசனத்தின்படி பார்த்தா, அன்றியும் இயேசுவை மரித்தோரின் எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரின் எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். குயிக்கனர். ஆமென். குயிக்கன் லைஃப். அதனால தான் சபையில் எப்படியாவது அது பிசாசு ஒரு பாத்திரத்தை சொட்டை அடிக்க வச்சுன்னா என்ன சொல்கிறது? நசுக்கி கிசுக்கி அங்கே சொட்டையாக்கி இங்கே சொட்டையாக்கி போட்டுருவான். கர்த்தர் என்ன செய்வார்? அதை நல்லா முதல்ல அக்கினிகளை போட்டு நல்லா அதுக்கு வேலை கொடுத்து என்ன செய்வார்?
ரீஜெனரேட், புதுப்பிப்பார். ஸ்தோத்திரம். அங்கே எங்கே பார்த்துருக்கீங்களா? அந்த சொட்டை எடுக்கிறத பார்த்துருக்கீங்களா? காருக்கு கூட டிங்கர் இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தான் முந்தைய வாங்கினேன். என் 2 வீலரில் டேங்கு கீழே விழுந்து சப்பி போச்சு. ஐயையோ டேங்கு போச்சே. ஒருத்தன்ட்ட போனால் சொன்னார், டேங்கே மாற்றணுங்க, இவ்வளோ ஆகும் அப்படின்னாரு. ஒருத்தர் சொன்னார், ஏங்க ஒன்றும் இல்லை, ராயப்பேட்டையில் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் போங்க, அங்கே போனீங்கன்னா ஈஸியாக எடுத்துருவாங்க. போனேன், போயிட்டு ஒரு அரை மணி நேரம் டீ குடிச்சிட்டு வாங்கன்னாங்க. வந்து பார்த்தா அடையாளமே தெரில, எடுத்துட்டாங்க. எப்படிங்க எடுத்தீங்க அப்படின்ற, அதான் சீக்ரெட், நீங்கள் போங்க சார், எடுத்தாச்சு. அது சின்ன பையன் வந்து அவன்கிட்ட கேட்டு எப்படிப்பா? அது ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு ப்ளோயர் இருக்குது, அதை வச்சு இழுத்தா வந்துடும், அதை வச்சு அப்படி இழுத்தா வந்துடும், முடிஞ்சது. பழைய சொட்டை அடி அப்படி தட்டுவாங்களோ, தட்டிக்கிட்டு சொட்டை இருக்குமோன்னு நான் தேடி தேடி பார்க்குறேன். சார் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒன்றும் கிடைக்காது, நாங்கள் எடுத்துட்டோம், நீங்கள் தாராளமாக போங்க. ஆமென். அதே தான் த ப்ளோயர், உங்களுக்குள்ளே ஊதப்படுகிற ஆவியானவர். ஆமென். ஊதப்படுகிற த ப்ளோயிங் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே ஜீவ ஆத்மாவாக ஊதினார்ல, த ப்ளோவிங். புரியுதா உங்களுக்கு? ப்ளோ. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சொட்டை அடித்து தான், எங்கள் சொட்டையை தட்டி தான் எங்கே கொண்டு போனார்? ஊதினார்ல, பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி ஊதினார்ல, ஒவ்வொருவருக்குள்ளே ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார்ல. அது என்னது? அது என்னது? அது நியூ ஃபங்க்ஷனிங் ஃபார் நியூ பர்பஸ். அவங்கள அப்படி அப்படி தட்டி கிட்டி கிட்டி அந்த 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 என்ன சொல், அடிபட்டு அப்படி அப்படி இருக்குல்ல, சொட்டை அடித்து, எனக்கு அதுக்கு வார்த்தை அவர் சொட்டன் வருது எனக்கு. எஸ், அப்படி தான், அதை அப்படி கொண்டு போய் தான், அதுதான் த ஃபஸ்ட்டு பர்பஸ். அது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிசல்ட் ஆஃப் நியூ லைஃப்பில் முதல் இது வந்து என்னென்னா ஸ்பிரிச்சுவல் இன்ட்வெல்லிங். நோட் பண்ணிக்கிங்க, ஸ்பிரிச்சுவல் இன்ட்வெல்லிங். உங்களுக்குள்ளே நான் சொன்னேன்ல, சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் உங்களுடனே வாசம் வித். ஆமென். அந்த அந்த அதுக்கு நம்ம பார்த்தோமா இல்லையா? பிசைடு, அருகில் இருந்து நம்மை நடத்தினவர். அருகில் இருந்து நடத்தும் போது எப்படி நடத்துகிறார்? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் இல்ல. ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமாக இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சரி செய்ய வேண்டியதை சரி செய்து உங்களை உயிர்ப்பித்துட்டு இப்போ என்ன பண்ணுவார்னா, அங்கே சவுலிடத்திலிருந்து வெளியில் போனவர் அவனை மீண்டும் உயிர்ப்பிக்கலை, ஆனால் இப்போ நம்ம அப்படி அல்ல, உயிர்ப்பிப்பார். இப்போ எப்படி உயிர்ப்பிப்பார்னா, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஐ ஹவ் ஃபங்க்ஷன் இன் ஸ்பிரிச்சுவல். எஸ், இது ஒரு ஆழமான காரியம். நீங்கள் அறியணும். உங்கள் மேலே வந்து மோதுகிற வல்லமையிலேயே வண்டியை ஓட்டக்கூடாது. உங்கள் மேலே மோதுகிற வல்லமையை வச்சே வண்டியை ஓட்டக்கூடாது. ஐ ஷாக். அது ஒன்லி அவுட்வர்ட். சவுலும் அவனுடைய நாயோதில் தாவீது ஒளிந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு சவுல் சில பேர் அனுப்புவான், படைத்தளபதிகளெல்லாம் அனுப்புவான், பிடிச்சிட்டு வாங்கன்னு. அவன் என்ன ஃபங்க்ஷனுக்காக அனுப்புகிறான்? அவனை கொல்லணும். அவனை மாம்ச சிந்தை, மரணம், அதுதான் அவனுடையது. ஆனால் காட் ஸ்பிரிட் என்ன செய்தது தெரியுமா? அவுட்வேர்டில் தான் அவங்கள நிரப்பினது. அவுட்வேர்டில் நிரப்பின உடனே அவுட்வேர்டில் அது வந்து அவுட்வேர்ட். அதே தான் இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்குது. ஒன்லி அவுட்வேர்ட் ஃபில்லிங். இந்த அவுட்வேர்ட் ஃபில்லிங்கில் நீங்கள் என்ன செய்யலாம்? டங்ஸ் பேசலாம், ப்ராஃபஸி சொல்லலாம். போதுமா? உங்கள் ஆவியை பின்பற்றி சொல்லலாம், உங்கள் மேன் ஸ்பிரிட்டை வச்சு சொல்லலாம், உங்கள் மேன் ஸ்பிரிட்டில் ஏற்படுறதை வச்சு சொல்லலாம்.
புரியுதா? இது ஒரு ஆழமான காரியம். அங்கே நாயோதில் நடந்தது. சாமுவேலும் சவுலும் நல்ல ஃபங்க்ஷனிங்கில் இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனிங்குள்ளே யார் வர்றது? சவுலுடைய வேலையாட்கள் வர்றாங்க. அங்கே வந்த உடனே என்ன நடக்குது? த பாசிங், அமேன், அவங்க மேலே இந்த வல்லம் இறங்குகிறது, த டேஷிங். அவங்க மேலே இறங்கின உடனே என்ன செய்கிறாங்க? அவங்க தே ஆல்சோ ப்ராஃபஸிஸ், தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அடுத்த ஒரு டீம் அனுப்புகிறான், அவங்களும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. நானே போகிறேன். சவுல் வரான், சவுல் மேலேயும் ஆவி இறங்குது. எப்படிங்க? அவன்கிட்ட இருந்து விலகி போயிட்டாரே, எப்படி திரும்ப வந்தார்? அங்கே தான். Amen. That function only outward, not inward. புரிஞ்சிட்டவங்க கரங்களை வைத்துங்க. உங்களுக்கு புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அவசியமாயிராமல் இருதயத்தில் மறைந்திருக்கிற the hidden function, the heart function, அழியாத அலங்கரிப்பு நமக்கு தான். அது சவுலுக்கு இல்லை. சவுலுக்கும் அவனுடைய சீஷர்கள் அவருடைய வேலைக்காரங்களுக்கும் அவுட்வர்ட் ஃபங்க்ஷன். இன்னைக்கு சபையில் நிறைய அவுட்வர்ட் ஃபங்க்ஷன், ஒயிட் அண்ட் ஒயிட் பைபிள், எல்லா வசனம், சாட்சி, எல்லாம் அவுட்வர்ட் ஃபங்க்ஷன். நிறையா எல்லாரையும் சொல்லலை, நிறையா. ஒன்லி ஃபியூ. ஆமென். ஒன்லி ஃபியூ. அந்த ஃபங்க்ஷனிங்குள்ளே இருக்கிறவங்க தான் அதில் இருக்க முடியும். அந்த ஃபங்க்ஷனிங்குள்ளே இருக்கிறவங்களுக்குடைய சைன் என்ன? நான் வேகமாக நான் சொல்லுகிறேன், நேரம் இருக்கிற வரைக்கும் நான் இது கர்த்தர் பேசட்டும். நம்பர் 1, ஸ்பிரிட் இன்ட்வெல்லிங். உங்கள் ஸ்பிரிட்டோட காட் ஸ்பிரிட் என்ன செய்யணும்? ஃபங்க்ஷன் ஆகும். நேரம் உங்கள் ஃபங்க்ஷனிங் நம்ம ஆவி ஃபங்க்ஷனிங் பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோர் இந்த எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர் இந்த எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற நமது ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்து, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம்னா எது? அவுட்வர்ட், வெளிப்பிரகாரம். இந்த வெளிப்பிரகாரத்தை அவர் என்ன செய்வார்? சரி செய்வார். வெளிப்பிரகாரத்தை அவர் என்ன செய்வார்? சரி செய்வார். உங்களைய வெளிப்பிரகாரத்தை சரி செய்ய வைப்பார். ரோமர் 12 இருக்கு பாருங்க, 1ஆம் வசனத்தில் எப்படி இருக்க? சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அவர் உடைக்க ஆரம்பிக்கும் போது நீ உணர்வு அடைஞ்சிடணும். மேலே வந்து அந்த டேஷிங் மோதும் போது நீ என்ன செய்யணும்? அந்த ஃபங்க்ஷனிங் உனக்குள்ளே வந்துடணும். புரியுதா? ஹார்ட் ஃபங்க்ஷனிங் சரியாக வேலை செய்யலைன்னா என்ன செய்வாங்க? சொல்லுங்கள். எப்படி பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? பம்பிங், பலமாக மோதுவாங்க. அப்போ தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதா? உங்கள் மேலே கர்த்தருடைய பலமாக மோதணும். அங்கு பலமாக மோதுச்சு. பலமாக மோதன உடனே அவுட்வர்ட் ஃபங்க்ஷன், உடனே ப்ராஃபஸி. அதுக்கப்புறம் என்னது? ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் படுத்து கிடந்தான் சவுல். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் இங்கே ஃபங்க்ஷனிங் அப்படி இல்லை. இன்வெல், உங்களுக்குள்ள கர்த்தர் வருகிறார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நம்பர் 1, நீங்கள் பார்த்தது போல எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம் வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இதை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. I will put my spirit within you and cause you to walk with my statutes, and you will keep my ordinance and do them. Hallelujah.
புரியுதா எப்படிப்பட்ட ஃபங்க்ஷனிங் இது? இந்த ஃபங்க்ஷனிங் புரியுதா எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் இது? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து and I will put my spirit within you. அப்படின்னு என்னது? உங்கள் ஆவியில் நான் என் ஆவியை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணி எப்படி ஆதாமுக்குள்ள ஊதுன உடனே அது ஃபங்க்ஷன் ஆச்சோ, அதே மாதிரி நான் உங்களுக்குள்ளே வந்து ஊதுன உடனே நீங்கள் ஃபங்க்ஷன் ஆவீங்க. ஸ்தோத்திரம். நாட் யுவர் அவுட்வர்ட், யுவர் இன்வர்ட். Amen. Inward function. Inward function. Inward function பண்ணிட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு? டக்குன்னு வெளியே குதிச்சு ஓடிடுவாரோ? இன்வர்ட் ஃபங்க்ஷனை பண்ணிட்டு ஆதாமுக்குள்ள இன்வர்ட் ஃபங்க்ஷனை பண்ணிட்டு தேவன் என்ன பண்ணிட்டாரு? எங்கே போயிட்டாரு? எங்கே போயிட்டாரு? இந்த ஃபங்க்ஷனை நீ காத்துக்கிட்டா நான் வெயிட் பண்ணுவேன். நீ ட்ரீ ஆஃப் லைஃப்பை எப்போ சாப்பிட்றியோ அப்போ நான் உனக்குள்ளே வருவேன், உன்னை அங்கே கொண்டு போவேன். ஆழமான காரியம். ட்ரீ ஆஃப் லைஃப் யார்? கிறிஸ்து. ஆமென். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். சும்மா இல்லை தேவ பிள்ளையே, இந்த ஃபங்க்ஷன் லைஃப்பில் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து நான் உங்களுக்குள்ளே இருப்பேன், அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். அவங்கள விட்டு நான் துள்ளி குதித்து ஓட மாட்டேன். ஆமென். நீங்கள் எல்லா காவலோட அதை காத்துக்கணும். நாளுக்கு நாள் நியூ லைஃப், நியூ பிளஸ்ஸிங். நீ என்னென்ன பிளஸ்ஸிங்கை விரும்புகிற? ஏன் உனக்கு இன்னும் அந்த பிளஸ்ஸிங் மிஸ்ஸிங்? ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு தீர்மானித்து செயல்படு. மனந்தால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து இந்த காரியங்களை நாம் வருகிற வாரத்தில் தியானிப்போம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். க்ளோரி டு காட். கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாக ஆண்டவரே இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்ட நம்முடைய சத்திய வசனம் ஆண்டவரே, அவர் உங்களுடனே வாசம் உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். ஜீசஸ் த க்ளோரி. கர்த்தாவே, த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பிரிட் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட அந்த ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே எங்களை ப்ராப்பர் ஃபங்க்ஷனில் நடத்தி, சபையை நடத்தி, தேவ பிள்ளைகளை நடத்தி, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்த செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோது மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்த சொல்லிவிடு.